வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஒரு கட்சியோட தொண்டர்கள் என்ன விருப்பப்படுறாங்க அதை வந்து பூர்த்தி செய்யறத கட்சியோட தலைமையின் கடமை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய விருப்பம் என்னன்னா அவங்க குறைஞ்சபட்சம் இத்தனை தொகுதிகளாச்சும் நம்ம கேட்கணும், அதே நேரத்தில் நம்ம சின்னத்துல நிக்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவரோட ஸ்டாண்ட்ல வந்து நம்பிக்கை உள்ளவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை ஏற்றுக்கிறாரா இல்லையா? எந்த கான்டெக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க? இல்ல, அந்த அயோத்திக்கு வந்து எல்லா அரசியல் கட்சியினரும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவர் பற்றி கேட்கும்போது அதிமுகவில் வந்து விருப்பம் உள்ளவங்க போகலாம், எனக்கு வந்து கால்வழி இருக்குன்னா அதனால போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற நிர்வாகிகள் விருப்பம் உள்ளவங்க போகலாம் அப்படின்னா அது அவருடைய அந்த அதிமுக கட்சியின் தலைவருடைய அவர் நிலைப்பாடு. ஆனா பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையா என்ன சொல்லியிருக்கணும், போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணுமே தவிர இது முடிஞ்சவங்க போலான்னு சொல்றதே அது இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால்ங்கிற மாதிரி அர்த்தம் தான். ஒரு டெபினெட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அவர். வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆன் திஸ்? அதாவது இன்னைக்கு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் எந்த தருணத்தில் நடக்குது, எந்த நிகழ்வு நடந்து இப்போ அந்த கும்பாபிஷேகம் பண்றாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாம கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது போறவங்க போலாம், இல்லன்னா என்னால முடியல போகலன்னு சொல்றது வந்து இது சும்மா தட்டி, அதாவது அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அது ஒரு நிலையா அவர் சரியான நிலைப்பாடு எடுக்கலன்னு நான் சொல்ல முடியும். நான் கூட்டணி நிலைப்பாடு அதுதான், புதுசா அது மாற்றம் கிடையாது. நாங்க தொடர்ந்து இந்த இந்தியா கூட்டணியில தான் நாங்க இருக்கிறோம். நாங்க இனியும் உங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய கேள்வி என்னன்னா ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தை இனியும் தொடங்கல. கண்டிப்பா இந்த பொங்கல் முடிஞ்சு அது மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுடைய பத்திரிகை நண்பர்கள் என்ன நாங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க. ஒவ்வொரு தேர்தலையுமே மதிமுகவுக்கான தொகுதி ஒதுக்கீடு அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர மாதிரியான ஒரு கருத்து தொண்டர்கள் பற்றியான கருத்து இருக்கு. இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்? அது ஒரு அந்த தொண்டர்களோட பூர்த்தி செய்யப்படுமா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கட்சியோட தொண்டர்கள் என்ன விருப்பப்படுறாங்க அதை வந்து பூர்த்தி செய்யறத கட்சியோட தலைமையின் கடமை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய விருப்பம் என்னன்னா அவங்க குறைஞ்சபட்சம் இத்தனை தொகுதிகளாச்சும் நம்ம கேட்கணும், அதே நேரத்தில் நம்ம சின்னத்துல நிக்கணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அதை நான் பல பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து அது எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை வந்து எங்களுடைய கூட்டணி தலைமை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு, தொண்டர்களும் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.